கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வேத வசனம், நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும். மத்தேயு 6:34. மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்கள் இயேசு பேசின மலை பிரசங்க பகுதி. புறஜாதிகளுக்கான அறிவுரைகள் அல்ல, ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்காக பேசினார். அதிலே முக்கியமான பகுதி 24 34 வரைக்கும். 24 எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள், உணவை குறித்தும் உடையை குறித்து கவலைப்படாதிருங்கள் என மனிதர்களுடைய அடிப்படை தேவைகளை குறித்து தேவன் பேசுகிறார். உதாரணங்களாக, ஆகாயத்து பறவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். காட்டு புஷ்பங்கள் கிட்டத்தட்ட 20 லட்சம் பூக்கள் வகைகள் இருக்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். அதை கர்த்தர் கவனிக்கும்படி கூறுகிறார். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. வேதத்தில் மிகவும் விலை உயர்ந்த உடை அணிந்த சாலமோனை கூட அப்படி உடுத்தினதில்லை. அதுவும் ஒரு நாள் இன்றைக்கு இருந்து நாளைக்கு வாடி அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு இவ்விதமாய் உடுத்துவித்தால், சாதாரண பறவைகள், காட்டு புஷ்பங்கள், இதை காட்டிலும் விசேஷ படைப்பாகிய மனிதர்களுக்கு அவர் உணவு உடை கொடுப்பது அதிக நிச்சயம். அதனால் உலகத்தார் போல இவைகளுக்காக நாம் கவலைப்பட தேவையில்லை. வனாந்திரத்தில் மன்னா அனுதினமும் கதவு முன்பு விழும், தேவையானதை சேர்த்துக் கொள்வார்கள். இப்படி தினமும் தேவைகளை சந்தித்தார். பரமண்டல ஜபத்தில் கூட, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், அதாவது அனுதினமும் தேவைகளை சந்திக்கிறேன், ஜெபித்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு கூறுகிறார். இன்றைக்கும் கூட நாளைய உணவுக்காகவோ உடைக்காகவோ நீங்கள் கவலைப்படாதீர்கள். இன்றைக்கு உணவு உடை தந்த தேவன் அனுதினமும் தருவார் என்று விசுவாசித்து நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுவோம். இவைகளெல்லாம், அதாவது உணவு, உடை, எல்லா சரீர வாழ்க்கையின் தேவைகளையும் கூட கொடுப்பார். அதனால் கவலைப்படாதிருங்கள். நாளைய தினத்தில் தேவன் தன் ஜனங்களுக்கு என்ன தர வேண்டும் என்று அவர் அக்கறையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு நடத்தினவர், தேவைகளை சந்தித்தவர் நாளைக்கும் நடத்துவார், சந்திப்பார். பயப்படாதீர்கள். இன்றைக்கும் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, நாளை தினத்தை குறித்து நாங்கள் கவலைப்படுவதில்லை. தேவைகளை அனுதினமும் சந்திக்கிற யெகோவா ஈரேவாகிய எல்லா தேவைகளையும் பார்த்துக் கொள்ளுகிற உம்மிடம் சொல்லி கவலைப்படாமல் வாழ கிருபை செய்யும். இன்றைக்கும் என் தேவைகள் அனைத்தையும் சந்திப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.